இவ்ளோ பேர் இருக்க வீட நீ கரெக்டா பாத்துக்கிறதுலாம் பெரிய விஷயம் கோமதி. அப்படி சொல்லாதீங்க. வீட்டை பாக்குறது மட்டும் இல்ல, கடையை பாக்குறதும் பெரிய விஷயம் தான். கோவத்துல நான் கடையை பத்தி என்னென்னமோலாம் சொல்லிட்டேன். அதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க. கோமதி, நீ வீட்டுக்கு வரதானே? ஆமா ஆமா, நான் ஒன்னும் போறதுக்கு வேற இடம் இல்லாம ஒண்ணும் வரல. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனாலதான் திரும்பி வரேன். நீ கோச்சிக்கிட்ட உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் கோமதி. இனிமேல் உன்ன நான் மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன். அண்ணன், வண்டி ரெடியா இருக்கு, வாங்க வந்து ஏறுங்க. இது என்னப்பா பெரிய வண்டியா இருக்கு? காலையில இந்த வண்டி வரலையே. அந்த வண்டி வேற இடத்துக்கு வாடகைக்கு போயிருக்கு. இது கொஞ்சம் காசு கூட, ஏறுவீங்களான்னு. இது காசு கூடயா? அது இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. வண்டியில ஏறத்தானே வந்திருக்கோம். என்ன கோமதி, என்னங்க நீங்க காசு பத்தி எதுவும் பேசலையா? அது கிடக்குது, விடு. எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க. அக்காவையும் மச்சானையும் பத்தி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுதா? ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க மாமா. அம்மாவும் அப்பாவும் இதுக்கு முன்னாடி இப்படி சண்டை போட்டதே இல்ல அம்மாச்சி. நான் மாப்பிள்ளைய என்னமோ நினைச்சேன். அவரு நான் நினைச்ச மாதிரி எல்லாம் இல்லப்பா. இத்தனை வருஷமா மச்சான் கிழிச்ச கோட்டை தாண்டாமதான் அக்கா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. முதல் தடவையா இப்படி அக்கா பண்ணிருக்கல, அதனாலதான் மச்சானும் கோவப்பட்டிருக்காரு. அக்கா இல்லாம இந்த வீட்டுல ஒரு விஷயமாச்சும் நடக்குமா? இந்த வீடு இல்லடா, எந்த வீட்டுலயுமே வீட்டு பொம்பளைங்க இல்லாம ஒரு விஷயம் நடக்காது. எல்லாம் சேர்த்து வச்சுதான் அக்கா மொத்தமா கொட்டிட்டாங்க. பாண்டியன் அண்ணனும் நாம நினைச்ச மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்பதான் பண்றாரு. அந்த பாண்டியனை கோமதி எதுக்குதான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணானே தெரியல. அவளுக்கு மன நிம்மதியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பேசாம கோமதிய எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வர சொல்றா. அவளை நம்ம தங்க தட்டுல வச்சு தாங்குவோம். வீடுனா சண்டை சச்சரவு இதெல்லாம் வரதான் செய்யும். அதுக்காக கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கெல்லாம் இப்படி போக கூடாது. அவங்க பிரச்சனைய அவங்களே பாத்துப்பாங்க. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். கோமதி, என்னம்மா இது, எல்லாரையும் இப்படி பயமுறுத்தியே? ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா இல்லையா? ஆயிட்டோம்டா. கால் ரொம்ப வலிக்குதுமா, நான் போய் உட்கார்றேன். ஏமா திடீர்னு கால் வலிக்குதுன்னு சொல்ற? அதை ஏன் கேக்குறீங்க? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தா அத்தை மாமாவை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாமா எப்படி பம்மி பேசிட்டு இருக்காரு பாரு. இனிமேல் இப்படி எல்லாம் கூச்சிட்டு போகாதமா, திரும்பி நீ வரவே மாட்டேன்னு ரொம்ப பயந்துட்டேன். நீ இல்லாம வீட்டுல எதுவுமே நடக்க மாட்டேங்குது.